வணக்கம் மக்களே, நாம் இப்போ இருக்குது சென்னை சிட்டியில், அதுவும் ஒரு 75 80 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒரு 30,000 ரூபாய் ரெண்ட் வரக்கூடிய ஒரு செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் ரெடி டு ஆக்குபை கண்டிஷனில் இருக்குது. மற்ற டேட்லாம் ப்ராஜெக்ட்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 6.5 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டரில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், சவுத் ஃபேசிங் பிளாட்டில் வீடு கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேசிங்லையும், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்லையும் 3 பெட்ரூம் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம், ஒரு செமி இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், ஒரு பெரிய கார் பார்க்கிங். இந்த பிளாட்டோட லேண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா கொண்டது. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1050 ஸ்கொயர் ஃபீட் கட்டியிருக்காங்க, 2 பெட்ரூம் வீடு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் 3 பெட்ரூம் கட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் 3 பெட்ரூமாக கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் ஃபுல்லி டைல்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க்கு, போர்வெல், சம்பு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு 3 ஃபேஸ் இபியும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரனைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிரில் கேட் வரப்போகுது. மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா டீ குட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இருக்கும் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸான ஹால்க்கும் டைனிங்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல வென்டிலேஷன் இருக்கும். நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா லைட்டோ ஏரோ பிரச்சனையே இருக்காது. அந்த மாதிரி பெரிய ஹால். அப்படியே ஹால்லேருந்து வந்தோம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஸ்பேஷியஸான கிச்சனு. அங்கேயே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே லாஃப்ட் கபோர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக கபோர்டும் சரியாக செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹால்லேருந்து அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரைட்டில் ஒரு சைல்டு பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே சைல்டு பெட்ரூம் நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அங்கேருந்து அப்படியே உள்ளே வரோம்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வாஷ் ஏரியா, வாஷிங் மிஷினு, வாஷ் பேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த லொக்கேஷன் எடுத்துன்னா ஒரு பூஜா, நல்லா ஸ்பேஷியஸான பூஜைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் 3rd பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹால் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்பேஷனாக 2 விண்டோ, வென்டிலேஷன் பிரச்சனை இருக்காது. பெட்ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து செப்பரேட்டாக ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாய்லெட்டு இது இல்லாமல் ஒரு காமன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணுங்க. இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கபோர்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 lakhs பட்ஜெட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30,000 கேரண்டி ரெண்டடுக்குள்ளான சைட் தான் மக்களே. இன்னொரு பெட்ரூம் போயிடலாம். நம்ம ஹாலில் நுழைஞ்சோன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலுக்கு ஈக்குவலான பெட்ரூம் சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பால்கனி வித் ஓப்பன் டெரஸ் மாதிரி பெரிய பால்கனி ப்ரொவைட் பண்ணுங்க, வித் அட்டாச் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லாஃப்ட் வித் கபோர்டு செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லாஃப்ட்டும் கபோர்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 to 80% முடிகிற கண்டிஷனில் இருக்குது. மேபி ஒரு 15-20 டேஸில் க்ளோஸ் ஆகிற மாதிரி கண்டிஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. செமி இண்டிபெண்டன்ட் உள்ளேயே ஸ்டார்கஸ் வச்சு டெரஸ் போகிறதுக்கும் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டெரஸ்லேயும் இன்னொரு செப்பரேட் பெட்ரூம் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறேன் கிளைண்டோட ரெக்குயர்மெண்ட்டுக்காக. வாங்க அதையும் பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனியாக ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி ஒரு பெட்ரூமே கீழே பார்த்தோம் இல்லையா, சேமஸ் பெட்ரூமே இன்னொன்று மேலே ஒன்று கொடுத்துருக்கோம். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் பால்கனி வித் அட்டாச் டாய்லெட்டோட இந்த பெட்ரூமே ப்ரொவைட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு ஹால் சைஸ் தான், ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி இந்த பெட்ரூமை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஃப்ட் அண்ட் கபோர்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டெரஸில் இருக்கோம். டெரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஆன்டி ஸ்கிட் டைலு வித் வெதர் ப்ரூஃபோடு போட்டிருக்கோம். இதுக்கு மேலே ஓவர் டேங்க் செப்பரேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நீங்கள் காட்டு தம்பி, ஃபுல்லாக 360 டிகிரி ஃபுல்லாக வீடுகள் தான். பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட லேண்ட் வாங்கின கஸ்டமருக்கு நாம் கட்டி கொடுத்துருவோம், மிஸ்டர் சந்திரமோகன் சார்ன்றவருக்கு. அதே மாதிரி தான் நம்மக்கிட்ட லேண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 6 to 7 months டைம் பீரியடில் கம்ப்ளீட்டாக வீடு கட்டி ரெண்டலுமே நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம் மக்களே. இந்த வீடு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கின சந்திரமோகன்ற கிளைண்ட்டுக்கு நாம் கட்டி கொடுத்த வீடுங்க. இந்த வீடு ஆல்மோஸ்ட் புக்கிங் கண்டிஷன் ஆகிடுச்சு. அப்புறம் ஏன் வீடியோ போடுறேன்னு சொல்லி கேட்குறீங்களா? எப்படி வீடு கட்டுவோன்ற குவாலிட்டி இந்த டவுட்லாம் எல்லாருக்குமே இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ எடுத்து நம்ம மேக் பண்ணி போடுறோம். அது மட்டும் இல்லாமல் இதே லொக்கேஷனில் அவர் தெரியுது பாருங்கள் பேக் சைடு, அந்த ப்ராஜெக்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 5 to 6 months ஆஃப் பீரியடில் நீங்கள் லேண்டு சூஸ் பண்ணிங்கன்னா 5 to 6 month பீரியடில் கம்ப்ளீட் பண்ணி ரெண்டலும் நாங்களே ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம். இன்னும் வெயிட் பண்ணிட்டுருங்க. லேண்டும் வாங்கி வீடும் கட்டி ரெடி டு மூவ் வரதுக்கு 1 செகண்ட் இன்னும் வெயிட் பண்ணுறீங்க. ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே பிக்கப் ட்ராப் அரேஞ்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக சைட்டை வந்து பாருங்கள். ஒரு 5 to 6 மாதம் டைம் பீரியட், வெயிட்டிங் பீரியட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7 லட்சம் முன்பணம் இருந்தால் போதும்.
இதெல்லாம் சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டுன்றதால 80% பேங்க் லோன் பண்ணிடுவோம். இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட தாம்பரமில் நடுவீரப்பட்டு, மன்னிவாக்கம், முடிச்சூர், ஊரப்பாக்கம் இந்த மாதிரி நிறைய சைட்ஸில் பிளாட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. பிளாட் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 6 months வீடு கட்டி கொடுத்துறோம். உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட கனவு விட நினைவாக்குங்க.